உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். குஷி சாப்பிடு. வேண்டாப்பா, எனக்கு பசிக்கல. குஷி, நீ டென்ஷன்ல இருக்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப கோவமா இருக்க. ஆனா இந்த பாவமான வெண்டைக்காய், குண்டு குண்டு உருளைக்கிழங்கு, அப்புறம் இந்த பச்சைக்கீரை என்ன பண்ணுச்சு? குஷி எப்போ வந்து இதை சாப்பிடுவான்னு பாவம் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்குன்னு பாரு. சாப்பிட குஷி. அப்பா, இப்ப எனக்கு விளையாடுற மூட்லாம் இல்ல. குஷி, நானும் ஒன்னும் விளையாடல. நான் உன்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் அவனோட கோவத்தை சாப்பாடு மேல மட்டும் காட்டவே கூடாது. இன்ஃபேக்ட் என்ன கேட்டா கோவத்துல இருக்கும்போது இன்னும் டபுளா சாப்பிடணும்னு சொல்லுவேன். அப்பதானே சக்தி வரும், தன்னோட ப்ராப்ளமோட போராட முடியும். வாட் சே? எங்க இப்ப வாயத்தோர டக்குன்னு இந்த பச்சையான கீரைய பச்சைக்குன்னு சாப்பிட்டுட. குஷி, நீ ராமா கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது. ஆனா அப்பா, ராமா பண்ணது மட்டும் தப்பு இல்லையா? எங்க பாரு, நான் ராதா பண்ணது தப்புன்னு எனக்கும் தெரியும். ஆனா அம்மா தப்பு பண்ணாலுமே குழந்தைங்களுக்கு அவங்கள பிடிச்சு கத்துறதுக்கோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதுக்கோ உரிமை கிடையாது. உனக்கு அம்மா ஆகிறதுக்காக ராதா எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கான்னு உனக்கே தெரியும்ல. எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான்னு தெரியும்ல. அவளோட குழந்தை பருவத்தையே முடிச்சுக்கிட்டா. ஏன்னா அவளுக்கு உன்னோட அம்மா ஆகணும்னு ஆசை. ஆனா நீ என்னடானா ஒரே ஒரு நிமிஷத்துல அவளோட உரிமையை அவகிட்ட இருந்து பறிச்சுட்ட. ராமாவை ராதாவா மாத்திட்டியே. இது தப்பு இல்லையா? வாயத்தோட. ஆனா அப்பா, ஆனா எங்க அம்மாவை அவ என்ன பண்ணான்னு நீங்களும் தான் பாத்தீங்கல்ல. ராதா உனக்காக பண்ணதுக்கெல்லாம் நீ மறந்துட்டியா? பதில் சொல்லு. ஞாபகப்படுத்தட்டுமா? ராதா உனக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அவளோட பாட்டி அப்பாவை கூட பகச்சுக்கிட்டா. அவளோட வீட்டையே விட்டுட்டு வந்துட்டா. எல்லாரோட கோவத்தையும் அவ சகிச்சுக்கிட்டா. எல்லாம் எதுக்காக? உனக்கு அம்மாவா இருக்கணுங்கிறதுக்காக. என் கூட இல்ல, எமன் கூட கூட போராடுவா அவ உனக்காக. எத்தனை முறை அவளோட உயிரை பணைய வச்சிருக்கான்னு நீயும் பார்த்தல்ல. ஆனா நீ ராதாவுக்கு என்ன பண்ணிருக்க? இதெல்லாம் சரியா? இப்ப நீ என்னோட ராமா கிடையாது. இன்னையில இருந்து எனக்கு நீ வெறும் ராதா தான். அப்பா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எது ரைட்டு எது ராங்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு ஒண்ணு என்ன புரியுது. நான் இப்ப ராமா மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஆமாமா, கோவம் தான். கோவம் எப்பவும் கோவம் தான் இல்ல? அண்ட் கோவப்படுற உரிமை எல்லாருக்குமே இருக்கு. உனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஆனா உறவை உடைக்கிறதுக்கு இல்ல. எங்க பாரு குஷி, எந்த விஷயத்திலையும் நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். உனக்கும் ராதாவுக்கும் என்ன உறவு இருக்கு, அது எப்படிப்பட்டதுன்னு உனக்கு எல்லாமே நல்லா தெரியும். இப்ப நீ பெரிய பொண்ணு ஆயிட்டல்ல, அதனால நீ என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இதையெல்லாம் நான் உனக்கு சொல்லி தர மாட்டேன். அதையெல்லாம் நீயே தான் டிசைட் பண்ணிக்கணும். நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் சொல்லுவேன். உனக்கு ராதாவை விட ஒரு நல்ல அம்மா கிடைக்க மாட்டா.
போலி துளசி பத்தின உண்மையை வெளியே கொண்டு வர உண்மையான துளசி அக்காவோட உதவி நமக்கு தேவைமா? அதுக்காக நீங்க அந்த எலும்பு கூட ஒளிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அத வெளியே கொண்டு வர நேரம் வந்துருச்சுமா. ஏன்னா அதான் நம்ம கிட்ட இருக்க கடைசி ஆதாரம். இந்த துளசியோட உண்மையை நம்ம வெளியே கொண்டு வரலாமா? ராதா, அம்மா, இந்த போலி துளசியோடைய முகத்திரைய கிழிக்கிறன்னு நீ என்னுடைய உண்மையும் சேர்த்து வெளியில கொண்டு வந்துருவ போல இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு என்ன இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? எனக்கு நானே குழிய வெட்டி உள்ள படுத்துக்குவேனா? அம்மா, என் வார்த்தையை நம்புங்க. நான் இதுல உங்களை மாட்டி விட மாட்டேன். இங்க பாரு ராதா, நான் என்னுடைய நிழல கூட முழுசா நம்ப மாட்டேன். அதுலயும் நீ இப்ப என்னுடைய எதிரி ஆயிட்ட. என்ன பத்தின உண்மையை எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வரதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவ. அதனால அந்த எலும்பு கூட உனக்கு என்னைக்கும் கிடைக்காது. அப்ப சரி, நீங்களும் நானும் கை கோர்த்ததை இதோட முடிச்சுக்கலாம். இந்த சுயநலமான நட்பை நாம இதோட முடிச்சுக்கலாம். இனிமே நான் உங்களுக்கு துணையா இருக்க மாட்டேன். அந்த எலும்பு கூட எனக்கு கிடைக்காதுன்னு சொன்னீங்கல்ல, வானம் பூமி எல்லாத்தையும் ஒன்னாக்கியாவது அந்த எலும்பு கூட நான் கண்டுபிடிச்சு எடுக்கிறேன். இத பாரு, நான் என்னமோ நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன ரொம்பலாம் இல்ல, கொஞ்சமாவது கஷ்டப்படுத்துவீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க 2 பேரோட இந்த கூட்டணி எலெக்ஷனுக்கு முன்னாடி உடைஞ்சு போச்சு. உங்க 2 பேரால என்ன எதுவும் பண்ண முடியல. முடிஞ்சது, ஃபினிஷ். எல்லாமே போச்சா? பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்களா 2 பேரும்? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒண்ணும் பண்ண முடியல. நீ தனியா என்ன பண்ண போற? ராதா, யூ நோ வாட், நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. அப்புறம் அதுக்கப்புறமா போக போறது இந்த காது. உங்க 2 பேரையும் நான் சீக்கிரமே பேக்கப் பண்ண போறேன். இந்த வீட்ல இருந்தும் இந்த வீட்ல இருக்க எல்லாரோட வாழ்க்கையில இருந்தும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.